விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன? நீங்க எங்க திருடுனீங்களோ அங்கதான் நானும் திருடுறேன். டேய், இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப என்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா? எங்கடா வந்த? நீங்க பார்க்க வந்த பொண்ணு நான் கேட்க வந்தேன். பார்க்கலாமா? கேட்கலாமா? பார்க்கலாமா? எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கவன்? மச்சான் மச்சான், மச்சான். ஓ, நீங்க தான் என் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? உங்க தங்கச்சிக்கு எங்க புண்ணு? மச்சான், ரெண்டு பேர்ல யாரு மச்சாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளியே வச்சு பேசுறீங்க. ஆமா, வாங்க பின்னால. டேய், அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதனா கழுதப்பால் குடிச்ச கருங்காட்டேரி. உன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத. உன் மூஞ்சி நிறைய கரியலி தான் பூச போறா. என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன். பொண்ணு எனக்கு தான். அப்ப 60 கல்யாணம் பண்ணிக்கங்க. டேய், பொண்ணு நான் இவனுக்கு பார்க்க வரல, எனக்கு. இங்க பாருங்க, நான் படிப்புல ஒசந்தவன். எங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல நின்னு படிச்சியா? என்கிட்ட விளையாடாதீங்க. நான் வீரத்துல புலி. கொட்டையை எடுத்துதான் எடுக்காததா? எடுத்ததுதான். நான் அந்த புலி சொல்ல, பாய் புலி சொன்னேன். நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புலி தான் சொன்னேன். நான் பெண்களை தாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறோம்? டேய், ஏதோ பேசுறதுக்காக நாய பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா பேசு. எனக்கு தான் அவ இல்லத்தரசி. நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். டேய், நான் ஒருத்தங்க இருக்கேங்கறத மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா? மச்சான், விழுந்துறாதீங்க. உங்க ரெண்டு பேர்ல யாரு மாப்பிள்ளைன்னு தேர்ந்தெடுக்க கூடிய உரிமைய என் தங்கச்சிட்டு ஒப்படைச்சிருக்கேன். அவ பார்த்து யாரு கழுத்துல மாலை போடுறாளோ அவன் தான் மாப்பிள்ளை மருமகன். சரியா? இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரைச்சிருந்த வீச்சருவா இப்ப முத பாசத்துக்காக தரையிறங்குது. இப்பாசம் மலர அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணி மேகலை. நிச்சயமா அந்த மாலை எனக்கு தான். டேய் தபால் டப்பா, நீ வச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா? இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க. அக்கா, பொண்ணு வருது. மேகலை, மணி மேகலை, என்னடா வெக்கமா? புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்களா பின்ன? சரிடா, சரி. என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா தங்கச்சி, இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா தேர்ந்ததுக்கு தாய். போம்மா. அம்மா, அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா. என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிடாதம்மா. காலில் விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான்னு சொல்லி மனப்பால் குடிக்காத. நாய, நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன்? நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். அம்மா, நான் ஒரு படிக்காதவம்மா. பால்ல தண்ணி ஊத்துன பாவி, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டான, உடம்பு பூரா சொறி சரக்கு, வியாதியோ வியாதி. என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா. பாருமா, என் தம்பியை கட்டிக்குமா. அண்ணி சரிப்படி கொடுங்க. இப்ப நீ எதுக்கு அவளை அண்ணின்னு? நீங்க தானே கட்டிக்க போறீங்க, அப்ப அண்ணி தானே. நான் ஏன் கட்டிக்கிறேன்? தங்கச்சி அண்ணி, நான் ஒரு மோசமான தபால்காரன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தந்தி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க. மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிருவேன். என்னால கவர்மெண்ட் கிரம்ப லாஸ். அதனால வயசுல மூத்தவர், இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம், அவரை கட்டிக்கம்பா. அம்மா, நான் ஒரு பேமானிமா. நான் ஒரு புறம்போக்குமா. நான் ஒரு சோமாரி. அம்மா, நான் ஒரு கேப் மாறி. நான் ஒரு மொல்ல மாறி. ஐயோ, நான் ஒரு தெல்ல மாறி. நான் ஒரு முடிச்சாவிக்கு. நான் தந்தையில போறீங்க. நான் ஒரு கோளாறு. உட்கார கீழ தள்ளி உட்கார்ற. தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க.
இந்த 2 தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்தெடுத்துக்க தாய். போம்மா, தைரியமா போ. மாப்பிள, என் மணிமேகலை இருந்து கடலவு கண்ணீர் வந்தால் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணுமே தவிர அவ வாழ்க்கையில வரப்படாது. ஏன் சிரிக்கிறீங்க? நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும்னு நினைச்சேன். இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனமுன்னு அர்த்தம். அட பாவி, இந்த துக்கத்திலே உனக்கு எப்படா சிரிப்பு வருது? இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போறா அத நினைச்சே சிரிச்சேன். ஐயோ டேய் நில்லுடா டேய், பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு மப்டில அலையற உன துப்பி போட்டு அடிச்சு போடுடா டேய். ஐயோ டேய் இந்த முரடைக்கு இருந்து காப்பாத்துங்க. டேய் கண்டுபுடி, உன் தாவே கையில தான். ஸோ யுவராஜ் அண்ட் டீம் கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது கவுண்டமணி செந்தில் சார் அந்த காம்பினேஷன் வந்து இல்லாத படமே இல்லை ஒரு பீரியடில். அவங்க 2 பேரும் ஒரு படத்தில் இருந்தாங்கன்னா அந்த படம் 100% ஹிட் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டர்ஸாக இருந்தாங்க 2 பேருமே. அண்ட் யுவராஜ் அண்ட் டீம் அவங்க படத்துலேருந்து ஒரு ஃபேமஸ் கிளிப் எடுத்து இங்கே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்படி இருந்துச்சு பிரசன்னா மாஸ்டர்? லைக் ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ஃபார்ச்சுனேட், ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட் பர்சன். ஏன்னா அசிஸ்டண்டாக இருக்கும் நிறைய நான் கவுண்டர் சாரோட வேலை செஞ்சுருக்கேன். கவுண்டர் சாரோட செந்தில் அண்ணன் கூடயும் நான் சில ஷூட் நடக்கும் போது சீன்ஸ்லாம் பார்த்துருக்கேன். நாங்கள் சாங் கேப்பில் சீன்லாம் நடக்கும்போது இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்கிரிப்டெலாம் எழுத மாட்டாங்க. ஒரு சீன் ஆர்டர் மட்டும் இருக்கும், இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி தான் மேட்ருன்ட்டு. அது ஸ்பாட்டில் அப்படி டெவலப் ஆகும். அது கவுண்டமணி சாரோட இன்ஸ்டன்ட் டைமிங். அது உட்காந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்தா தக்கதையா நீ இதை சொல்லு இது சொல்லு நான் சொல்கிறேன் டக்கு டக்கு டக்குன்னு போடும். அந்த மாதிரி அவருக்கும் செந்தில் அண்ணனுக்கும் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங். அந்த அதே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நான் இங்கே பார்த்தேன். உங்கள் 2 பேருக்குள்ள செம்ம அண்டர்ஸ்டாண்டிங். 3 பேரும் சேர்ந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணீங்க அந்த ஹோல் டீம். அண்ட் திடீர்னு மாலை இல்லை, திடீர்னு பசங்க சைலண்ட்டாகவே இந்த மாலையை சைலண்ட்டாக கொண்டு வந்து ஸ்மார்ட்டாக போட்டாங்க. எண்ட் ஆஃப் தி டே சே டீம் ஒர்க் ஆல்வேஸ் வின்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல். ஆல் தி பெஸ்ட். தருண் மாஸ்டர்? டெஃபினட்டாக யுவராஜ் அண்ட் டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க. ஐ திங்க் உங்களுக்கு டைம் ஷார்ட்டாக இருந்ததில்ல, ரியர்சல்லாம் டக்கு டக்குன்னு இமிடியேட்டாக. பட் சூப்பர், பியூட்டிஃபுல், ஃபுல் என்டர்டெயின்மெண்ட். காட் பிளஸ்.